வீரர் எங்கள் கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் எங்கள் கர்ம வீரர் கல்வி அளித்தவராம், உலகம் போற்றும் முத்தவராம், ஊர் போற்றும் நல்லவராம், எளிமை சின்னமாக வாழ்ந்தவராம், ஏற்றம் நமக்கு தந்தவராம், ஐயமின்றி நேர்மை காத்தவராம், ஒழுக்கத்தின் வழியை காட்டியவராம், ஒழுங்கு புகழ் கொண்டவராம், அவ்வை வழி நின்றவராம், அவரே சாதனை செம்மல் காமராசராம். ஆம் குழந்தைகளே, நாங்கள் இன்று உங்கள் முன் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதனை செம்மல் காமராசர். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் புதல்வனாக விருதுநகரில் பிறந்தார். இவரது இயற்பெயர் காமாட்சி. தனது தாயார் அவர் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக ராஜா என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். காலப்போக்கில் அதுவே காமராஜர் என்று ஆனது. காமராஜர் தனது 5வது வயதில் பள்ளி படிப்பை தொடங்கினார். எதிர்பாராத விதமாக தனது 6வது வயதில் தந்தையை இழந்தார். தந்தையார் மற்றும் பாட்டனார் இழந்ததற்கு பின்னர் குடும்ப சூழ்நிலை ஏற்பட்டதால் அரசியல் செய்திகளை தேடி படித்தார். பள்ளி படிப்பை தொடர முடியாவிட்டாலும் தினந்தோறும் நாளிதழ்களை தவறாமல் படித்தார். சரி, ஆசானின் அரசியல் பயணத்தை தொடங்குவோமா? 1954 முதல் 1963 வரையிலான அவரது ஆட்சி காலம் வரலாற்றின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது. அவரின் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியது. கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் என்ற வார்த்தைக்கு உரிமையாளர் காமராஜர் ஒருவரே. ஏனென்றால் ராஜாஜி ஆட்சி புரிந்த காலத்தில் கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக 6000 பள்ளிகள் மூடப்பட்டது. அதன் சில நிபந்தனைகள் மற்றும் சிக்கல்கள் காரணமாக ராஜாஜி தன் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்த காமராஜர் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்ததோடு மட்டும் இல்லாமல் மேலும் 12 புதிய பள்ளிகளையும் திறந்தார். காமராஜரின் இத்தகைய செயலானது பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடம் என்ற பெருமையை சேர்க்கும் வகையில் இருந்தது. காமராஜர் ஒரு முறை திருநெல்வேலிக்கு சென்றிருந்த போது காமராஜர் ரயில் கிடைக்கும் வரை காத்திருந்தார். அப்பொழுது சிறுவர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது காமராஜர் ஒரு சிறுவனை அழைத்து, நீங்கள் ஆடுகளை வைத்து என்ன செய்கிறீர்கள், ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டபோது சிறுவன் உடனடியாக பதிலளித்தான், நான் பள்ளிக்கு சென்றால் நீங்கள் எனக்கு சாப்பிட உணவு தருவீர்களா என்று. காமராஜரை இவ்வார்த்தை மிகவும் அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. அதற்கு அடுத்தபடியாக காமராஜர் உடனே பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பசியின்றி படிக்கும் வகையில் 1957ஆம் ஆண்டு மதிய உணவு திட்டம் நம் பள்ளியில் கூட மிகவும் சிறப்பான வகையில் நடைபெற்று வருகிறது. காமராஜர் எளிமையின் சிகரம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறவா? ஒரு முறை காமராஜர் பத்திரிகையாளர்கள் முன்பு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், என்ன ஐயா, இடது பக்கம் போட வேண்டிய துண்டை வலது பக்கம் போட்டிருக்கிறீர்களே என்று, இது என்ன புது கோட்பாடா என்று கேட்டார். அதற்கு ஐயா சொன்னார், இல்லங்க, இந்த பக்கம் அட்டை கிழிஞ்சிருக்கு, நான் துண்டை மாத்தி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதனை கேட்ட அனைவரும் வெகுச்சியில் நடந்தனர். என்னடா இது, ஒரு முதலமைச்சர் கிழிந்த அட்டை அணிந்திருக்கிறாரா என்று அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். தற்பொழுது உள்ள அரசியல்வாதிகளின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அதற்கு முன் 100 ரூபாயுமாக, அதற்கு பின் 100 கோடி ரூபாயுமாக இருக்கிறது. அக்காலத்தில் நம் காமராஜர் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2 கதர் பேட்டைகள், 2 கதர் சட்டைகள், 2 தோடி செருப்புகள், ஒரே பேனா, சமைக்க 1 பாத்திரங்கள், ஒரு கண்ணாடி என இவ்வளவுதான் அவருடைய சொத்து மதிப்பு. ஒரு சாதாரண மனிதனுடைய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சரின் சொத்து மதிப்பு இவ்வளவுதானா என்று கேட்கும் பொழுது தங்களால் நம்ப முடிகிறதா? என்னாலும் நம்ப முடியவில்லை. அப்படி யாராலும் நம்ப முடியாத அமைச்சர் தான் காமராஜர். 1000 தலைவர்கள் வருவதுண்டு, ஆனால் அதில் முன் போல் யாருந்து மக்களே தெய்வங்கள், மக்கள் பணியே மக்கள் மணியென வாழ்ந்தவர் நமது காமராஜர். படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, படிக்காத மேதைகளும் இந்த பாரியில் உண்டு என்கிறார் கவியரசு கண்ணதாசன். இவர் சொன்னது என்னவோ சினிமாவுக்கு தான், ஆனால் பொருந்துவது என்னவோ கர்ம வீரர் காமராஜருக்கு தான். ஆம் செல்வங்களே, நீங்களும் இந்த காமராஜரின் கர்ம வீரர் செயல்பாடுகளை போன்றே விளங்க வேண்டும். இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று சொல்ல வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். காமராஜர் கர்ம வீரர் எங்கள் கர்ம வீரர்.
கர்ம